ஹாய் கைஸ். டுடே நம்ம கென் கருணாஸ் நடிச்சு, இயக்கிய அந்த யூத் படத்த பத்தி பார்க்கலாம். இந்த 2 வருஷத்துல பசங்களுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுற மாரி தான் இந்த படத்த எடுத்து வச்சிருக்காரு கென் கருணாஸ். அதுவும் இல்லாம கென் கருணாஸ்க்கு இதுதாங்க ஃபுல் லென்த் மூவி. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லாம் வருவாரு. ஆனா மெயின் கேரக்டரா இல்ல. இதில தான் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா பண்றாரு. அதுவும் டைரக்டர் அவரே பண்றாரு. ஸோ, அது கதை எழுதி, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் பண்ணும்போது கொஞ்சம் நெறைய அவருக்கு ஒர்க் இருந்திருக்கும். ஏன்னா, படம் பார்க்கும்போதே தெரியுது. நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்துக்கு அப்டின்ட்டு. இல்ல அவங்க கேங்குன்னு போடுறாங்கல்ல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டம் இருந்து சேர்ந்து பண்ணதுனால பெருசா ஒண்ணும் கஷ்டம் தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன் அவருக்கு. இருந்தாலும் சொதப்பாம ஓரளவு நல்லா எடுத்து வச்சிருக்காங்க படத்த. இந்த படத்துல யார் யார் கேரக்டர் நல்லா இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பெருசா சொல்லணும்னா, அப்பா, அம்மா கேரக்டர். அவங்க 2 பேருமே பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆகும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா ஒரு மாரியான ஒரு பையன் எது பண்ணாலும் பையன வந்து தண்டிக்காம கொஞ்சம் நல்லா பையன் எது பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரியான ஒரு கேரக்டர். அப்பா கேரக்டர் வந்து பையனுக்கு செட் ஆகாத மாரியான கேரக்டர். ஆஸ் யூசுவல் எல்லார் வீட்லயும் இருக்கிற மாரி தான். ஆனா படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல அதுவும் முக்கியமா கிளைமாக்ஸ்க்கு முன்னாடிலாம் அப்பாவுடைய சென்டிமென்ட் பயங்கரமா இருக்கும். பீக்ல இருக்கும் அவருடைய எமோஷன். அவருடைய எமோஷன் தான் கதாநாயகனுடைய லைஃப்பயே மாத்துது. என்னடா இது இப்படின்ற மாரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹீரோ வந்து பெருசா எதையும் சீரியஸா எடுத்துக்காம அவனுடைய லைஃப் எல்லாமே ஈஸியா, ஜாலியா எடுத்துக்கின்னு காமெடியா படிக்காம சுத்தின்னு இருப்பான். ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் அவனுக்கு எல்லாமே உணர்ந்து, படிச்சு, அப்பா, அம்மாவுக்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு கன்சோலேஷன குடுத்துருப்பாங்க அந்த படத்துல. ஸோ அந்த விதத்துல கென் கருணாஸ பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா, இதுல வந்து பெருசா முகம் சுளிக்கிற மாரியான எந்த சீனுமே இல்ல. ஃபேமிலியா போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 18+ மாரி, இல்ல சிகரெட்டு, அப்புறம் இந்த கஞ்சா, அப்புறம் சரக்கு இந்த மாரிலாம் எதனா யூஸ் பண்ற மாரி எதுவுமே இல்ல. ஒரு சீன் கூட இல்ல. அதுல நல்ல விஷயம் தான். இவரு இந்த மாரி பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இதே வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பொண்ணு பேட் கேர்ள் படம் எடுத்துச்சு. அது என்ன மாரி படம்? எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாரி ஃப்ரீடமா பேசுறேன், இது பேசுறேன், அது பேசுறேன்ட்டு எதுவுமே இல்லாம, ரியலா லைஃப்ல என்ன அதான் பசங்க ரியல் லைஃப்ல எப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்ட்டு நெகட்டிவா இருக்கிறது எதுவுமே காட்டாம, ஓரளவு பாசிட்டிவா ஒரு ஜென்ரலா கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா 3 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஹீரோயின் கூட இவரு சேர்றாரு அப்படின்ற மாரியான ஒரு ட்விஸ்ட்டுமே படத்துல இருக்கிற மாரி தான் இருக்கும். யார் கூட இவன் சேருவான் அப்படின்ட்டு. அந்த சாங்லாம் வைரல் ஆச்சு ஒரு 2 சாங். அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதுல எல்லா பாட்டுமே நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப மொக்கையாலாம் எதுவும் இல்ல. காசே வாங்காம படத்துக்கு கம்போஸ் பண்ணாலும், ஜிவி வந்து பயங்கரமா கம்போஸ் பண்ணிறாருங்க. ஏன்னா, அவரு காசு அதிகமா பெய்டு வாங்கிட்டு மியூசிக் பண்ற படத்த விட, கொஞ்சம் ஃப்ரீயா பண்றாருல்ல, அந்த படம் தான் பயங்கரமா ஹிட் ஆகுது. அது வந்து அவரு ஃபீல் பண்ணி பண்றாருன்னு நெனைக்கிறேன், இந்த மாரி படத்துக்கலாம். முக்கியமா இதுல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோவுடைய அப்பா வந்து ஹீரோ கிட்ட பேசுற மாரி இருக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ. அந்த சீன்லாம் பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆகும் எல்லார் கூடவுமே. அதனால இது கண்டிப்பா முக்கியமா எல்லாருமே பேரண்ட்ஸு ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய படம். பசங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே. எல்லாருமே அந்த லாஸ்ட்டா டீச்சர்ஸ் கூட ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கிறவங்க. "என் பையன் படிக்க மாட்டான், படிக்க மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தீங்களா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்." அப்படின்ற மாரி ஹீரோவுடைய அம்மா சொல்லும்போது, "ஏன் நீங்க மட்டும் தான் அவன அடிக்கணுமா, கண்டிக்கணுமா, திட்டணுமா? ஸ்கூல்ல எங்களுக்கு எவ்வளோ பேர் படிக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் எங்க பசங்க மாரி தான். நாங்கலாம் கண்டிக்கக்கூடாதான்ற" மாரி கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா கேட்குற மாரி இருந்தாலும், அந்த டயலாக் வந்து அங்க வச்சது கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ பெருசா வளவலன்னு பேச விரும்பலங்க. எல்லாருமே ஃபேமிலியா போயிட்டு எல்லாருமே ஒரு டைம் இல்ல, ஒரு 2, 3 டைம் பார்க்க வேண்டிய படம். ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஏன்னா, நமக்கு போர் அடிக்காம ஓரளவு நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு டைம் பார்த்தாலே அது நம்ம மனசுக்குள்ள நிக்கும் எல்லா சீனுமே. ஸோ நம்ம ரியல் லைஃப்ல எப்பவுமே ஸ்கூல் லைஃப்ல நடந்தது தானே. ஸோ அதனால எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆகும். முக்கியமா இந்த 90ஸ் கிட்ஸ் அந்த மாரி ஸ்டூடண்ட்டுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஈஸியா கனெக்ட் ஆகும். இந்த மாரி நெறைய படங்கள் இருக்குங்க ஸ்கூல் லைஃப்ப பேஸ் பண்ணி. ஆனா, இது வந்து கொஞ்சம் யூனிக்கா தனியா தெரியுது. ஸோ நல்லா தான் எடுத்திருக்காங்க. அவங்க கென் அண்ட் அவங்க கேங்குக்கு பெரிய வெற்றி தான் இந்த படம்.